ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் தான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் ராஜ்மா வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராஜ்மாவை நைட்டே ஊற போட்டுண்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 2 விசில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே யூஸ்வலாக ஆற்றுல இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, சீரகம், பெருங்காயம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. நீங்கள் நைட்டே ஊற போட்டுடணும் ராஜ்மா. அப்போ தான் உங்களுக்கு மார்னிங் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி அண்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப அமிர்தமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னு தோணித்தனா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சில பேர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரொம்ப கம்மியாக சேர்த்துப்பா. இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் பண்ணுறச்சே நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நிறைய சேர்த்துண்டா தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நிறைய சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக, அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா அந்த மசாலா எல்லாமே போட்டு, தக்காளி எல்லாமே போட்டு, தக்காளியெல்லாம் இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை சேர்த்துக்கோங்க. ஏன் நான் ப்ரெஷர் குக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணால் தான் ராஜ்மா நல்லா குக் ஆகி அந்த மசாலாஸோடு நல்லா சேரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு 10-15 விசில் விட்டால் கூட குழையாது. ஸோ அதுக்கு தான் முன்னாடியே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க சொல்கிறது. ஸோ நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய பேர் ஆற்றுல இருக்கா, குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கா அப்படின்னா ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றச்சு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு கரெக்டாக பதம் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அந்த நல்லா அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா உப்போட அளவு கரெக்டாக பார்த்துட்டு ஒரு 3 விசில் 2 விசில் விட்டுக்கோங்க. நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்து எல்லாம் பாருங்கோ, நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா மசிய வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நீங்கள் சும்மா ஏனா தானோன்னு கடமைக்கெல்லாம் குக் பண்ணாதில். கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருந்ததுன்னா அடுப்பிலே வச்சு நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சுட சுட சுவையான ரொம்ப டேஸ்டியான ராஜ்மா ரெடி ஆகிடுது. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுதான் இன்னும் ஹைலைட். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.